வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் டிஎன்டிஇடி தமிழ்நாடு ஆசிரியர்கள் தகுதி தேர்வு பற்றிய அறிவிப்புகளும், அரசு தரப்பில் வெளியிடக்கூடிய அரசாணைகள், உத்தரவுகள், கிடைக்கக்கூடிய சலுகைகள், என்னென்ன நிபந்தனை அடிப்படையில் யாரெல்லாம் தேர்வு எழுத வேண்டும், அவர்களுக்கான வழிமுறைகள், அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் எவ்வாறு ஃபில் பண்ண வேண்டும், தற்போது பார்த்திங்கன்னா 2026ஆம் ஆண்டிற்கான டிஎன்டிஇடி ஆசிரியர்கள் தகுதி தேர்வு வந்து அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பின் மூலமாக யாரெல்லாம் இந்த தேர்வை எழுதுவதற்கு தகுதி உடையவர்கள், ஏதேனும் தகுதி அடிப்படையில் வழங்கக்கூடிய சலுகைகள் வந்து மாற்றங்கள், உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதா என்பதை பற்றிய முழு விவரங்களும் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கு. இன்றைய தினம் வந்து ஒவ்வொரு தினமும் பார்த்திங்கன்னா வந்து டிஎன்டிஇடி சம்மந்தமாக, தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு சம்மந்தமாக ஆசிரியர்களுக்கு தேர்வு எழுதுபவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகளும், அரசாணைகள் பற்றியும், சர்டிஃபிகேட் வழங்குவதில் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறது, அதேபோல் வந்து என்னென்ன ஆவணங்களை வந்து சமர்ப்பிக்க வேண்டும், விண்ணப்பிக்கக்கூடிய முறை, தேர்வு நடைபெறக்கூடிய தேதி, இது ரிசல்ட் வெளியிடக்கூடிய தேதி, சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடிய பிழை திருத்தம் வந்து எவ்வாறு செய்ய வேண்டும், அதேபோல் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வந்து எவ்வாறு பதிய வேண்டும் அப்படின்ற தகவல் எல்லாம் அப்டேட் பண்ணுறோம். இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா 2026ஆம் ஆண்டு டிஎன்டிஇடி 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு அப்ளிகேஷன் செய்வதற்கான டாக்குமெண்ட் வந்து என்னென்ன, குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆன்லைனில் வந்து 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி முதல் வந்து ஆன்லைனில் வந்து விண்ணப்பிப்பதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து விண்ணப்பிச்சுட்டு இருக்காங்க. அந்த விண்ணப்பிப்பதற்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து குறிப்பிட்ட சில வந்து நிபந்தனைகள் அடிப்படையில் இந்த தேர்வு வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக யாருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா ஆசிரியர்களுக்கான தேர்வு சிறப்பு தகுதி தேர்வாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது அரசு பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள், அரசு உதவி பெறும் பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள், தனியார் பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் என அனைவருக்கும் இந்த டெட் எக்ஸாம் வந்து நடைபெறுவதற்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. அதனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த டீச்சர்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து ப்ரூஃப் பண்ணக்கூடியவர்களிருந்து அவர்களுக்கான அப்ளிகேஷன் டாக்குமெண்ட் வந்து சில வகையான டாக்குமெண்ட் வந்து இணைச்சு அப்ளை பண்ணணும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களுடைய சர்வீஸ் சர்டிஃபிகேட், நீங்கள் வந்து பணிபுரியக்கூடிய அந்த பள்ளியில் வந்து உங்களுக்கான சர்வீஸ் சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். அந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய முழு விவரங்களும், அதாவது உங்களுடைய பள்ளியில் வந்து சேர்ந்த தேதி, எத்தனை வருடங்களாக பள்ளியில் பணிபுரிந்து வருகிறீங்க, அதேபோல் வந்து தற்போது என்ன வகையான பதவியில் இருக்கீங்க, அந்த வந்து உங்களுக்கான அதாவது பகுதி வரன்முறை சொல்லுவாங்களா, அந்த பதிவேட்டில் வந்து இருக்கக்கூடிய முதல் பக்கத்தின் நகல் என அனைத்து விவரங்களும் வந்து பூர்த்தி செய்து அவற்றை வந்து சமர்ப்பிக்க வேண்டும். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தங்களுக்கான அந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா அந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்னு கொடுக்கணும். அந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து கிட்டத்தட்ட 29 கேள்விகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பெயர், ஃபாதர் நேம், மதர் நேம், அதேபோல் ஹஸ்பண்ட் நேம், அதே மாதிரி வந்து உங்களுடைய கல்வி தகுதி 10th +2 அதே மாதிரி என்ன முடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கல்வி தகுதிகள் கேட்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், கேஸ்ட் சர்டிஃபிகேட், என்ன வகை கேஸ்ட்டு, அதே மாதிரி என்ன வகையான உங்களுடைய தனிப்பட்ட முழு விவரங்களும், அது முகவரி, இதுபட்ட உள்ளிட்ட முழு விவரங்களும் கேட்கப்பட்டிருக்கு. அந்த 29 கேள்விகள் என்ன அப்படின்றத நம்ம முன்கூட்டி ஒரு வீடியோ அப்டேட் பண்ணிருக்கோம். அதை எண்ட் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். அந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்லேயே முழு விவரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி சர்வீஸ் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அந்த என்ன வகையான பணியில் வந்து இருக்கீங்க, என்ன வகையான வகுப்புகளுக்கு நீங்கள் பாடம் இருக்கிறீங்க, அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த என்ன உங்களுடைய தகுதி என்ன, கல்வி தகுதி என்ன, பதிவு, அந்த பதிவேட்டு இருக்குது பார்த்திங்களா, அந்த பதிவேற்றுடைய விவரங்கள் வந்து அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. நகலை வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய 10th 12th பிஎட்டு டிஎல்எட்டு டிப்ளமோ முடிச்சிருக்கக்கூடியவங்க வந்து அவங்களுடைய அந்த சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணணும். ஏஜ் ப்ரூஃபுக்காக வந்து உங்களுடைய அந்த சர்டிஃபிகேட்டே போதுமானது. அதே மாதிரி உங்கள் கல்வி தகுதிக்கும் இதே சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். அதே போல் அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ஐஎஃப் கச்ஆர்எம்எஸ் கவர்மெண்ட் டீச்சர்ஸ் தான் இந்த ஐஎஃப் கச்ஆர்எம்எஸ் இணையதளத்தை வந்து அதற்கான நம்பர் வழங்கப்படும். அவற்றை வந்து சப்மிட் பண்ணணும். இப்போ கவர்மெண்ட் டீச்சர்ஸ் மட்டும் தான் அந்த ஐஎஃப் கச்ஆர்எம்எஸ் கொடுக்குவாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா தனியார் பள்ளியில் பணிபுரிபவர்களுக்கு அவங்க யூடைஸ் அப்படின்ற மாதிரி நம்பர் கொடுத்துப்பாங்க இல்லைங்களா, அதை நீங்கள் சப்மிட் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா தனியார் பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர் என்பதற்கான அதற்கான ஆதாரமாக இதை சமர்ப்பிக்க வேண்டும். அதே போல் ஐஎஃப் கச்ஆர்எம்எஸ் வந்து கவர்மெண்ட் டீச்சர்ஸ்க்கு வழங்கப்பட்டிருக்கும், அவற்றை வந்து சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து அப்ளிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையான டீட்டெயில் வந்து குறிப்பாக டீச்சர்ஸ்க்கான ஸ்பெஷல் எக்ஸாம் அப்படின்னால டீச்சர்ஸ் பற்றிய முழு விவரங்களும் சமர்ப்பிக்கக்கூடிய வகையில் வந்து அந்த டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ணணும். நீங்கள் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலமாக சப்மிட் பண்ணும்போது கேட்கக்கூடிய முழு விவரங்களும் சரியான விவரத்தை கொடுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் டீச்சர்ஸ்க்கான எக்ஸாம் அப்படின்றனால இதற்கான சலுகைகள் வந்து நிறைய கிடைக்கும் மாதிரி இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தற்போது பார்த்திங்கன்னா ஒரு சில நாட்களுக்கு முன்பு வந்து ஆசிரியர்கள் வந்து ஆசிரியர்கள் தங்களுக்கான பாஸ் மதிப்பெண்ணை வந்து குறைக்க வேண்டும், அதாவது 60ஆக குறைக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு வந்து பார்த்திங்கன்னா தங்களது கோரிக்கையை வந்து முன்வைத்தாங்க. திருச்சியில் வந்து இந்த கோரிக்கையை வந்து ஆசிரியர் சங்கம் தரப்பில் வந்து கோரிக்கையை முன்வைத்திருந்ததாக கூறப்பட்டது. அதன் அடிப்படையில் வந்து மதிப்பெண்கள் குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா என்பது வந்து பொறுத்திருந்ததாக பார்க்க வேண்டும். அதேபோல் வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து அது கேட்கப்பட்ட 29 கேள்விகளை வந்து நீங்கள் பூர்த்தி செய்து வழங்கலாம். அதேபோல் வந்து உங்களுக்கு எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலையும் பெறுவதற்கு நீங்கள் வந்து டிஆர்பியோடைய வெப்சைட், அந்த tn.tnid
trb.tn.gov.in பார்த்தீங்கன்னா அந்த இணையதளத்தில் வந்து உங்களுடைய அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதில் என்ன வகையான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும், எவ்வாறு வந்து அந்த அப்ளிகேஷனை ஃபுல் பண்ணணும், லாஸ்ட் டேட் என்ன, அதாவது April 10th மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் அந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா February மாதம் 18ஆம் தேதி முதல் வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண சொல்லிட்டாங்க. அதனால் உங்களுடைய அந்த டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சர்வீஸ் சர்டிஃபிகேட், அதேமாதிரி நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், அந்த IFHRMS, UDIC இதெல்லாம் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணி அதனுடைய விவரங்களை வந்து நீங்கள் இணையதளத்தில் வந்து அப்ளை பண்ணும்போது கொடுக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதேபோல் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கிட்டு திருப்பி வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிக்கங்க. ஒரு முறை வந்து சரிபார்த்துக் கொள்ளுங்கள். அதேபோல் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஃபெயிலான கேண்டிடேட், ஃபெயிலானது 2002 ஃபெயிலான பார்த்தீங்கன்னா அந்த ஃபெயிலான கேண்டிடேட் வந்து தேர்வு எழுத வேண்டுமா அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கையை வந்து வச்சுருக்காங்க. அதாவது எங்களுக்கும் வந்து இந்த தேர்வு நடத்தப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை வச்சுருக்காங்க. ஆனால் வந்து அரசு தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ்க்கான ஸ்பெஷல் எக்ஸாம் அப்படின்னு மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதனால் வந்து டீச்சர் பணி, அதாவது ஆசிரியர் பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு, அரசு பள்ளியில் பணிபுரியவர்கள், தனியார் பள்ளியில் பணிபுரியக்கூடியவர்கள், அரசு உதவி பெறும் பள்ளியில் வந்து பணிபுரியக்கூடியவர்கள் அப்படின்ற மாதிரி தான் இந்த நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2025ஆம் ஆண்டு தேர்வு எழுதியவர்கள், அதுக்கு முன்பு ஃபெயில் ஆகிப்பாங்க பார்த்திங்களா, அவங்களாம் வந்து அதற்கான தேர்வை வந்து எழுதுவதற்கு வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சுருக்காங்க. அதேபோல் வந்து 2025ஆம் ஆண்டு இந்த தேர்ச்சி பெற்றவர்கள் வந்து இந்த தேர்வை எழுதலாமா அப்படின்ற ஒரு கேள்விகளும் சந்தேகங்கள் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு அரசு தரப்பில் வந்து ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் என்ன கேட்டிங்கன்னா வந்து இது வந்து லைஃப் டைம் சர்டிஃபிகேட் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் லைஃப் டைம் சர்டிஃபிகேட்னால வந்து இது வந்து உங்களுக்கு ஒரு முறை இதுக்கு முன்பு வந்து பார்த்திங்கன்னா லைஃப் டைம் சர்டிஃபிகேட் இல்லை, அப்போ வந்து லைஃப் டைம் சர்டிஃபிகேட் அப்படின்றனால வந்து அது வந்து உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் இந்த சர்டிஃபிகேட் செல்லுபடியாகும் அப்படின்றனால இதை எழுத வேண்டும் என்ற நிபந்தனை எதுவும் கிடையாது. ஃபெயிலானவங்க பார்த்தீங்கன்னா இதை எழுதுவதற்கு வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை, ஒன்லி ஃபார் டீச்சர்ஸ் அப்படின்ற மாதிரி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த தகவல் பற்றி உங்களுக்கு வந்து வேறு எதுவும் கூடுதல் விவரங்களை தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷனில் பதிவுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திக்கலாம். நன்றி.